நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேதரின் பேண்ட்டோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நார்மலாக கேதரின் பேண்ட்டு தைக்கணும் அப்படின்னா ஒரு 2.5 மீட்டர் துணியாவது வேணும். அப்போ தான் ஒட்டு இல்லாமல் தைக்க முடியும். ஆனால் சுடிதார் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் அளவு தான் நம்மளுக்கு துணி கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2/10 இருக்கிற ஒரு சுடிதார் பேண்ட் மெட்டீரியலில் தான் நான் தைச்சேன். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒட்டுக்கள் வரதான் செய்யுது. நீங்கள் 2.5 மீட்டர் துணி இருந்ததுன்னா நம்ம ஒட்டு இல்லாமல் நம்ம தாராளமாகவே தைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த அளவு பேண்ட் வச்சு நான் உங்களுக்கு பேண்ட்டோட கேதரின் பேண்ட்டோட அளவு வெட்ட போகிறதில்ல. உங்களுக்கு நேரடி அளவை எப்படி வெட்டலான்றதை சொல்லி கொடுக்குறேன். வாங்க எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது நார்மல் பேண்ட்டுக்கு இப்படி 4 மடிப்பாக மடித்து போட்டிருப்போம். ஆனால் கேதரின் பேண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு போடக்கூடாது. நம்ம அது குறுக்கிழையில் தான் நம்ம எடுத்து தைக்கணும். அதனால் நம்ம இதை எப்படி மடித்து போடணுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முக்கோண வடிவில் நீங்கள் மடிச்சுக்கணும். ஒரு கோன் மாதிரி முக்கோண வடிவில் மடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த குறுக்கிழை வரும். பாருங்கள், இதை இந்த மாதிரி சமமாக வச்சு நான் மடிக்கிற மாதிரியே நீங்கள் முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியில் தான் நம்ம ஃபோல்டிங் பண்ண பகுதியில் தான் உயரத்தை எடுக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 சைஸ் உயரம் உள்ள ஒரு பேண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ அளவெடுத்து தைக்க போகிறோம். இதோடைய லென்த்து வந்து 40 இன்ச்சு இருக்குது. அவங்கள அளவெடுத்தது. இடுப்பு பார்த்திங்கன்னா 38 சைஸ் உள்ள ஒரு பேண்ட்டு. இப்போ நார்மல் பேண்ட் அப்படின்னா 40 இன்ச்சு நம்ம கரெக்டாக உயரம் வச்சு நம்ம வெட்டி தைச்சிடலாம். ஆனால் கேதரின் பேண்ட்டுக்கு அதே அளவு இருக்காது, அதை விட அதிகமான அளவு தான் இருக்கும். ஏன்னா கால் அந்த கீழே பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் வரும் நிறையா. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் நம்ம வெட்டணும். அதுக்கு எவ்வளோ விடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீழே நம்ம மார்க் பண்ணியாச்சு. பிசுறு போக நம்ம ஒரு மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கால் பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு, அதில் பாதி 5 வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ மொத்த உயரத்தை பார்த்தோன்னா நம்ம இப்போ 40 இன்ச்சு அப்படின்னா கேதரின் பேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு கூடுதலாக 50 இன்ச்சு அளவுக்கு நம்ம உயரம் வைக்கணும். மொத்த உயரமே 50 இருக்கணும். பாருங்கள், இந்த துணி நீட்டுக்கு 50 வருதா பார்க்கலாம். வரல. நம்ம அந்த 50ல் 7.5 மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இடுப்பு பட்டி 7.5 அளவு இருந்தால் போதும். அதை மைனஸ் பண்ணிவிட்டு 42.5 பார்த்திங்கன்னா 50ல் 7.5 மைனஸ் பண்ணால் 42 இன்ச்சு வச்சு நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு நான் கரெக்டாக கால் அளவு 5 வச்சேன். பாருங்கள், 10ல் பாதி 5 அடிக்கால் சுற்றளவு. அதுக்கு நேராக அதே மாதிரி 10 இன்ச்சு உயரத்துக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழ் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 10 இன்ச்சு உயரமும் 5 இன்ச்சு அகலமும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அது ஃபுல்லுமே சுருக்கத்துக்கு உள்ள துணி. கால் கீழே அடிக்காலில் இருக்கிற சுருக்கத்துக்கான துணி தான் இந்த 10 இன்ச்சு. நம்ம அங்கேருந்து 42 இன்ச்சு நம்ம உயரம் வச்சுக்கலாம். 42.5. ஆனால் 50 இன்ச்சில் 7.5 மைனஸ் பண்ணி நான் 42 இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக 50 அந்த இடத்துல பிடிச்சி 7.5 மைனஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 7.5 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிவிட்டு 42க்கு வச்சுட்டேன்.
இப்போ நம்ம இடுப்போட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். 38 இன்ச்சு. 38 இன்ச்சை 4ஆல் டிவைடட் பண்ணால் பாருங்கள் 9.5 இன்ச்சு வரும். 38 4ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள், இந்த 9.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இது சீட்டோட அளவுக்கு 9.5 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கிறேன். இடுப்பு சுற்றளவை அப்படியே பிரித்து வச்சுட்டுனால அது கூட ஒரு 2 இன்ச்சு போதும். அது 2 இன்ச்சுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டோட உயரம், மொத்த உயரம் 13லேருந்து 15 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். ஏற்கனவே நம்ம 7.5 இன்ச்சு இடுப்பு பட்டிக்கு மைனஸ் பண்ணிட்டோம். கீழே அந்த 7.5 இன்ச்சை நம்ம அந்த சீட்டோட உயரம் பாருங்கள், அந்த தொடப்பகுதி வரைக்கும் வரணும். பாருங்கள், 7.5 இன்ச்சு நான் இங்கே வைக்கிறேன். பாதி இடுப்பு பட்டிக்கு போயிடுது. நம்ம கீழே நான் சீட்டு அளவுலேருந்து வைக்கிறேன் பாருங்கள், 7.5 இன்ச்சு. இந்த சீட்டு அளவு தொடப்பகுதி வரைக்கும் நான் 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுறேன். இங்கே ஒரு லாங் ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக அளவு வரும். பாருங்கள், கரெக்டான அளவில் நான் வச்சுட்டு இங்கே இந்த அளவு, இந்த சீட்டோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம பாருங்கள், அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த 3 இன்ச்சு வச்சு ஒரு கர்வ் மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைவு கொடுத்தா தான் நம்மளுக்கு பேண்ட்டு கிழியாமல் இருக்கும். பாருங்க, கீழே அந்த கர்வ்லேருந்து நேராக இந்த கீழே கால் பகுதி வரைக்கும் ஜாயின் பண்ணிடுறேன் கிராஸாக. பாருங்கள், நீங்கள் லாங் ஸ்கேல் இருந்ததுன்னா இந்த பெண்டு ஸ்கேல் இருந்தால் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா காலோட ஷேப்புக்கு நல்லா வரும். நான் அப்படியே மார்க் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் லெகின் மாதிரி ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் முட்டியோட அளவு எடுத்து கூட அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பெண்டு போட்டு. பாருங்க, தையலுக்கு நான் 1 இன்ச் அளவுக்கு துணி விட்றேன். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா சுகுராக நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் அது டைட்டாக இருக்குதுன்னா பிரித்து விட முடியாது. அதனால் 1 இன்ச்சாக விட்டுட்டிங்கன்னா 2 தையலாக போட்டிருந்தாங்கன்னா நம்ம டைட்டாக இருந்தால் கூட பிரித்து விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இது ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். 2 லேயரு. கீழ் லேயர் கரெக்டாக இருக்குது, மேல் லேயர் நம்ம ஒட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லெகின் மாதிரி வேணும் அப்படின்னா, ஃபிட்டாக வேணும் அப்படின்னா மேலேருந்து நீங்கள் கரெக்டாக 21 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. முட்டியோட அளவு அங்கே வரும். நீங்கள் முட்டியோட நேரடியாக ஒருத்தவங்களுக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ அளவு இருக்கோ எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த ட்ராயிங் நான் கிராஸாக போட்டிருக்குறது அதுக்கு நேராக நீங்கள் கிராஸாக போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த பேண்ட்டு லூஸாக கேட்டதுனால நான் ஒரு கிராஸாக ஓரளவுக்கு லூஸ் விட்டே நான் லைன் போட்டேன். நீங்கள் ஃபிட்டாக வேணுன்னா அந்த மாதிரி முட்டியோட அளவு வச்சு நீங்கள் எடுத்து வெட்டிக்கலாம். கீழே பாருங்கள், இங்கே ஓப்பனுக்காக நான் ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் விட்டு ஓப்பனுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஓப்பன் வச்சு தைச்சிட்டு நம்ம கொக்கியோ இல்லை ப்ரெஸ் பட்டனோ வச்சு தைச்சிக்கலாம்.
பாருங்கள், அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளைவு இல்லாமல் நீங்கள் நேராக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பேண்ட் வந்து உட்காந்து எழுந்திருக்கும்போது தையல் விட்டுடும். நீங்கள் இந்த இடத்துல கர்வ் மாதிரி நல்லா அழகாக வளைச்சி வெட்டினீங்கன்னா கிழியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஏன் 2 இன்ச்சு விட்டேன் பாருங்கள், ப்ளீட்டுக்காக விட்ருக்கேன். நம்ம கேதரின் பேண்ட்டுக்கு அதிகமாக ப்ளீட் தேவைப்படாது. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளீட்டு கூட நீங்கள் துணி விட்டுக்கலாம் 1 இன்ச்சு. நான் 2 ப்ளீட்டுக்கு தான் நான் விட்ருக்கேன். நம்ம சௌரியம் தான் அது. இப்போ இந்த ஓரத்தில் கூட கொஞ்சம் நீங்கள் ஒட்டு வச்சு தைச்சிங்கன்னா தான் நேராக தைக்க முடியாது பிசிறு முடி. இப்போ எப்படி ஒட்டு வைக்கணுன்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 2 லேயர் கரெக்டாக இருக்குது. 2 லேயர் தான் நம்ம ஒட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதில் முக்கோணமாக துணி 2 மூலைக்கு இருக்கும். இது 2 லேயர் உள்ள துணி தான் நான் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த கரை பாகத்தையும் அந்த கரை பாகத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு பாருங்கள் வச்சு பார்த்தா துணி வந்து கீழே இருக்கிற துணி கரெக்டாக அதில் எக்ஸஸாக மீறுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஒட்டு வைக்க வரும். அதை விட சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாகாது. பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சரியாக ஒட்டு வைக்க வருமானதை பார்க்கலாம். பாருங்கள், தையலுக்கு துணியை விட்டுட்டு வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படி பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதை கட் பண்ணிவிட்டு கூட ஜாயின் பண்ணலாம். ஆனால் சில நேரம் நம்ம இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா ஏற்ற இறக்கம் வரும். நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு துணியை வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு துணி ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ இடுப்பு பட்டி வெட்டலாம் வாங்க. பாருங்கள், 2 துணியில் கரை உள்ள பாகத்தை எடுத்துக்கோங்க. கரை இல்லாத துணி வேணாம். இந்த கரை உள்ள பாகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் 4 லேயராக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதனுடைய இடுப்போட சுற்றளவு எவ்வளோ இதில் நம்ம பாருங்கள் அர்கட் போட்டு வச்சுக்கிறோம்ல, அது வரைக்கும் நீங்கள் அளந்துட்டு அது எவ்வளோ இருக்கோ அதனுடைய அகலத்துக்கு துணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், அந்த அகலத்துக்கு எடுத்துகிட்டு 1 இன்ச்சு கூடுதலாகவே வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஓப்பன் சைடில் மடித்து தைப்போம், ஜாயின் பண்ணணும். அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நீங்கள் மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க. இப்போ அகலத்தை எடுத்தாச்சு. உயரத்தை எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். நம்ம நாடா போடுற இடத்துல 1 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரைப்பகுதி பக்கம் பாருங்கள், 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 7.5 இன்ச்சு பேண்ட் வெட்டும்போது மேலே பட்டிக்காக லெஸ் பண்ண பாருங்கள். அந்த 7.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட் 42 இன்ச்சு, மேலே இது பட்டி 7.5 இன்ச்சு, கரெக்டாக 50 இன்ச்சு அளவுக்கு உயரம்
கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் 2 லேயர் வந்து நம்ம ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. இதுலேயும் இந்த மாதிரி முக்கோண பகுதி எடுத்து வச்சு பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சின்ன பீஸ் தானே, நம்ம மடித்து தச்சிடலாம். தைச்சிங்கன்னா ஏற்ற இறக்கம் வந்துடும். இந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் பீஸ் கொடுத்து நீங்கள் தைச்சிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.